உட்காருமா. சமீர் இங்க பாருப்பா. சொல்லுங்க பாட்டி. கிச்சன்ல நான் லட்டை தயார் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. அக்ஷய் வீட்டுல போய் கொடுத்துட்டு வந்துருப்போ. சரிங்க பாட்டி. ஹலோ ஹலோ மேகா, கேளு, உன்னால இப்போ கீழே வர முடியுமா? இப்பயா? ஆமா, இப்பவே ஒரு சின்ன வேலை இருக்கு, ப்ளீஸ். ஓ, அர்ஜென்ட். அதான் அன்னைக்கு மாதிரியா? ஆமா, அந்த மாதிரி தான். ஆனா சீக்கிரம் வந்துரு, நான் உனக்காக உனக்கு கொண்டு வந்திருக்கேன். சரி, நான் வரேன். ஆனா ஹலோ 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 காட். ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க நான் நினைக்கிறது தான் பண்ணுவாங்க. இருந்தாலும் சும்மா சீன் போடுறது. யா அக்ஷய். மேகா ப்ளீஸ் கீழே வாய, ப்ளீஸ். எஸ், நான் வரேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு. கமிங். ஓகே. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மன்னிச்சிடுங்க பண்டிதரே, நாங்க வர வழியில டிராபிக்கா இருந்ததுனால தான் நாங்க வர லேட் ஆயிடுச்சு. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் முகூர்த்த நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் டைம் கொடுத்துருவேன். ஏன்னா எல்லாருக்குமே டிராபிக்னால லேட் ஆகுது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அடுத்த தடவை யாருக்காவது டைம் கொடுக்கணும்னா ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே டைம் கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் அவங்க கரெக்ட் டைம்க்கு வருவாங்கல்ல. இதுல பூஜைக்கு தேவையானது இருக்கா? வாங்க. இப்ப நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன். கிருத்திகாவுக்காகவும் அவருடைய நல்ல வாழ்க்கைக்காகவும் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். நீங்க அவங்கவுங்க குலதெய்வங்களை மனசுல வேண்டிக்கங்க. கடவுளே, நீங்க தான் உலகத்தையே பாதுகாக்கிறீங்க. இது எங்க வீட்டு கல்யாணம். யாரோட கல்யாணத்துக்காக பண்டிதர் இங்க வேண்டிக்கிறாரோ, நான் எதுக்கு ஆசைப்படுறேனோ ரெண்டுமே ஒரே விஷயம்தான். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா உன்னை நம்பி வேண்டிட்டு இருக்க இந்த பொண்ணோட வாழ்க்கை மொத்தமா அழிஞ்சு போயிடும். பிரீதா, நான் உன்னை ரொம்ப அதிகமா வெறுக்கிறேன். அதனால கிருத்திகாவுடைய கல்யாணத்துக்கான பொறுப்பு எனக்கு கிடைச்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் பாரு, இந்த கல்யாணத்தை நடத்தி இந்த வீட்டோட ஃபேவரட் மருமகளா நான் மாறிடுவேன். இதை விட பெரிய லாபம் என்ன தெரியுமா? இந்த வீட்ல இருந்த உன்னோட இன்னொரு சப்போர்ட்டரான கிருத்திகா இந்த வீட்டை விட்டு போக போற. முதல்ல உன்னோட பெரிய சப்போர்ட்டர் மகேஷ் போனான். ரெண்டாவது சப்போர்ட்டர் ரிஷப், அவன் ரொம்ப நாளாவே வீட்டை விட்டு தள்ளி இருக்கான். இப்ப கிருத்திகாவும் போயிடுவா. அதுக்கப்புறம் நீ வீட்டுல எவ்வளவு தனியா இருப்பன்னு யோசிச்சு பாரு. பிரீதா, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, கிருத்திகாக்கு எப்படியாவது நான் கல்யாணத்தை நடத்தி வச்சிருவேன். மா, இன்னைக்கு நைட் இவங்களுக்கு கல்யாணம். நீ தான் ஏதாவது பண்ணி இந்த நாளை நீளமாக்கிடுங்க. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும். அக்ஷயோட உண்மையை நான் வெளியே கொண்டு வரணும். கிருத்திகாவை இந்த அக்ஷய் கிட்ட இருந்து நான் எப்படியாவது காப்பாற்றணும். என்ன கண்டபடி வண்டிக்கு முன்னாடி வர்றாங்க? இவன் அக்ஷயாச்சே, இவன் இங்க என்ன பண்றான்? ஹாய். நீ எங்க இருந்த? உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன். அப்படியா? இவன் ரொம்ப கேவலமான பையனா இருக்கான். இவனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஆனா நடுத்தருல ருச்சிக்கு அவன் வெக்கமே இல்லாம ஹக் பண்றான். இவன் மேகாவாச்சே,
இவ தானே காக்டெயிலுக்கு வந்திருந்தா. இவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. இப்ப பிரீத்தானி கிட்ட சொல்றேன், உன் கதை முடிஞ்சது. எனக்காக இதை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன. வாட்? கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ண. ஓகே, உள்ள உட்காரு. வா. ஹலோ, யா சொல்லு. அண்ணி, நான் சொல்ல போற விஷயத்த நீங்க நம்பவே மாட்டீங்க. அப்படி என்னாச்சு? சீக்கிரம் சொல்லு. அந்த பொண்ணு மேகா இருக்கால, அதான் காக்டெயிலுக்கு வந்து உங்க மேல பழிய போட்டாலே. ஆமா, அவளை பத்தி என்ன சொல்ல போற? அண்ணி, இப்பதான் அவளை நான் பார்த்தேன். நடுத்தெருவுல 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெளிவாவே அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்குன்னு தெரியுது. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா ஒரே வண்டியில போறாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அன்னைக்கு எவ்வளவு பெரிய பொய் சொன்னாங்க பாத்தீங்களா? சமீர், எனக்காக ஒண்ணு பண்றியா? சொல்லுங்க அண்ணி. நீ அவனை கண்காணிச்சுக்கிட்டே இரு, எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. எதுவும் சரியில்லை அண்ணி, நான் பாத்துக்கிறேன். சரி சமீர், பை. ஷர்லன், நீ ஏதாவது தேடுறியா? ஆமா, என்னோட இயரிங் கீழே விழுந்துருச்சு, அதான். 3 இயரிங் போட்டிருந்தியா என்ன? ஏன்னா 2 ஆல்ரெடி உன் காதுல இருக்கு. அடுத்த தடவை மத்தவங்க பேசும்போது ஒட்டு கேட்காத. அப்புறம் இயரிங் தொலையும் போதெல்லாம் முதல்ல உன் காதுல செக் பண்ணிக்கோ. இவ ஏன் இவ்வளவு திமிரா பேசுறா? இவளுக்கு ஏதோ அக்ஷய் பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ஜாய் யுவர் ஸ்வீட். தேங்க்யூ. போலாமா? கம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், மே ஹெல்ப் யூ சார்? சாரி ஃபார் த டிஸ்டர்ப் யூ. உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க வேணும். சார். மிஸ்டர் அக்ஷய் உங்க ஹோட்டல்ல இப்ப செக்கிங் பண்ணார் இல்லையா? நான் ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்றேன், இப்பதான் சேர்ந்தேன். ஆக்சுவலி இப்ப என்ன வர சொன்னாரு, ரூம் நம்பர் கூட கொடுத்தாரு. நான் நோட் பண்ணியிருந்தேன், ஆனா அந்த பேப்பர் எங்கேயோ தொலைச்சிட்டேன். ஆக்சுவலி உங்க ஹோட்டல்ல ஃப்ளோர் ரொம்ப வெட்டா இருந்தது. ஒரு வயசான ஆன்ட்டி கீழே விழுந்திருப்பாங்க. நான் உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணேன். அப்பதான் என்னோட பேப்பரை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ், இதுல என்னோட வேலை அடங்கியிருக்கு. பாஸ் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. என் போனை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. ரூம் நம்பர் சொல்லுங்களேன் ப்ளீஸ். வாழ்க்கையில யாராவது எதுக்காகவாது கண்டிப்பா பிறந்திருப்பாங்கல்ல. அதாவது அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்தேன், இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க. என்னோட வேலையும் இதுல அடங்கியிருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். ரூம் நம்பர் 101. இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்லல, இல்லனா என் வேலை போயிடும். தேங்க்யூ சோ மச். நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஏதாவது தெரிஞ்சதா? அண்ணி, அக்ஷயும் மேகாவும் இந்த ஹோட்டல்ல ரூம் நம்பர் 109ல இருக்காங்க. வாட்? சரி, ஓகே. அப்படின்னா நீ அவங்கள கவனிச்சுக்கிட்டே இரு. அவங்க எப்படியாவது மாட்டிக்கிற மாதிரி நான் ஏதாவது பண்றேன். அப்புறம் ஸ்ருதி கிட்ட நான் இதை பத்தி பேசிக்கிறேன். நீ அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இரு. சரிங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் இங்கே இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. ஸ்ருதி தான் கால் பண்றா. பாய். ஹலோ, என்னாச்சுக்கா? எல்லாம் ஓகேயா? நல்ல வேளை நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்ட. நானே உனக்கு பண்ணணும்னு நினைச்சேன். ஸ்ருதி, நான் ஒரு பெரிய விஷயத்தை இப்ப பண்ண போறேன். அந்த காக்டெயில் பார்ட்டிக்கு வந்தால பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு மேகா, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அஃப்கோர்ஸ். அந்த பச்சோந்தியை என்னால் எப்படிக்கா மறக்க முடியும்? அக்ஷய் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போயிருக்கான். அதாவது அவங்க 2 பேரும் ஹோட்டல்ல ஒன்னா செக் இன் பண்ணிருக்காங்க. நமக்கு முன்னாடி அவன் தப்பே பண்ணாதவன் மாதிரி நடிச்சான். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி முன்னாடி பாவமா இருக்கான். இப்ப அந்த பொண்ணோட ஹோட்டல்ல இருக்கானா? ரொம்ப சூப்பர்க்கா. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அக்ஷய் வேற ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். இந்த மொத்த டிராமாவையும் இந்த மொத்த சீனையும் நமக்காக தான் அவன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம அவன் ட்ராக்ல மாட்டணும்னு நினைச்சிருக்கான். இந்த அக்ஷய்க்கும் மேகாக்கும் முன்னாடியே பழக்கம் இருந்திருக்கு.
அவன் தெரிஞ்சேதான் இந்த மாதிரி எல்லாம் போர்ட்ரேட் பண்ணிருக்கான். மேகாவை அவன் வற்புறுத்துற மாதிரி நடிச்சிருக்கான். ஏன்னா அவனோட உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வரதுக்காக நாம இதை பத்தி பேசணும்னு தெரிஞ்சிருக்கு. அதனால மேகா கிட்ட இதை பத்தி முன்னாடியே பேசியிருக்கான். மேகா வெளியே போய் கண்டிப்பா போய் தான் சொல்லுவான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணிருக்காங்க. இந்த பையன் ரொம்பவே கேடியா இருக்கான். ஆனா இன்னைக்கு அவனை கையும் களவுமா புடிச்சே ஆகணும். அவனோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்து காட்டுவேன். கையும் களவுமா எப்படி எனக்கு பண்ண போறீங்க? உங்க பிளான் என்ன? நான், கிருத்திகா, கரீனா ஆண்டி, ராக்கிமா 3 பேரையுமே கூட்டிட்டு அந்த ஹோட்டலுக்கு போறேன். 3 பேருமே அவங்க கண்ணாலேயே அக்ஷய் எப்படிப்பட்டவனு பாப்பாங்கல்ல, அப்பதான் அவன் ஏமாத்துறான்னு தெரியும். அப்புறம் நான் சமீர் கிட்ட அக்ஷய் மேகாவை கவனிக்க சொல்லியிருக்கேன். அங்க இருந்து அவங்க வெளியே எங்கேயாவது போனாங்கன்னா அவன் கிட்ட சொல்லிடுவான். ரொம்ப சூப்பர்க்கா. எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. நம்ம யாருன்னு அப்பதான் அந்த அக்ஷய்க்கு தெரியும். தேங்க்யூ. ஐல் டேக் கேர். ஓகே, பாய். என்ன இது? பிரீதா போன்ல பேசிக்கிட்டே இருக்கா. யார்கிட்ட பேசுறா? இப்ப என்ன ப்ராப்ளம் ஆக போகுதோ? நான் சமீருக்கு கால் பண்றேன். ஸ்ருதி சொல்லு. சமீர், ஹாய். அக்கா எனக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ அங்க அந்த ஹோட்டல்ல அக்ஷய் கண்காணிக்கிறேன்னு தெரியும். நீ அங்கே இரு சமீர். அவங்கள கண்காணிச்சுட்டே இருந்தா சீக்கிரம் அங்க வந்துட்டேன். ஓகே, சீக்கிரம் வா ஸ்ருதி. அக்ஷயோட கதையை முடிக்கலாம். ஓகே, பாய். See you. மா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு உங்க எல்லாரோட டைம் வேணும். ஜஸ்ட் 1 hour தான். ஹன்னி, யூ அண்ட் யுவர் சர்ப்ரைசஸ். என்ன எவ்வளவு சர்ப்ரைஸ் தான் வச்சிருக்கீங்க? சர்ப்ரைஸ் தான் இதுவும். ஆனா பிளசண்டா இருக்காது. புரியல. அது வந்து என்னன்னா, நீங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும் என்ன நம்புங்களேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னு நினைக்கிறேன். நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு என் மேல முழு நம்பிக்கை வந்துடும். காட் பிரீதா, என்ன பழக்கம் இது? எதுவா இருந்தாலும் தெளிவா என்ன விஷயம் சொல்லு. நான் தெளிவா தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த என்னால அப்படியே உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆக்சுவலி அது வந்து பிரீதா, என்ன ஆச்சுமா? நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? எங்க கிட்ட நீ எதுக்காக 1 hour டைம் கேக்குற? இந்த 1 hourல அப்படி என்ன ஆகும்? அக்ஷயோட உண்மை எல்லாருக்கும் முன்னாடியும் வெளியே வரும். என்ன ஆச்சு உனக்கு? அக்ஷய் பத்தி எதுக்காக எப்பவுமே தப்பா பேசிட்டு இருக்க? நீ என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிற? ஏன்னா அக்ஷய் நல்லவன் கிடையாது. பிரீதா, ஸ்டாப் இட். இது எல்லாமே உங்க கண்ணால நீங்களே பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸ்ருதி மேல அவன் பழிய போட்டால, அது கூட போய் தான். அது அந்த பையன் ரொம்பவே பொய் சொல்றான். இனஃப் பிரீதா, ரொம்ப பேசிட்டு இருக்க நீ. இன்னைக்கு மட்டும் நீ அமைதியா இல்லைன்னா அண்ணே நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இவளை இவளோட அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுங்க. கரீனாக்கா, அம்மா, அக்ஷய் இப்போ மேகாவோட ஹோட்டல் ரூம்ல இருக்கான். ஐம் சாரி கிருத்திகா. ஆனா அந்த பொண்ணு மேகா பார்ட்டிக்கு கூட வந்திருந்தாலே, அதான் பிளாக் ட்ரெஸ்ல இருந்தாலே, அந்த பொண்ணோட அவனுக்கு ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு. இப்ப அவ அக்ஷயோட ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கா. அவனுக்கு அந்த பொண்ணு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு.
அவங்க முன்னாடில இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு அவ அந்த பொண்ணு கூட சேர்ந்துதான் அந்த மொத்த டிராமாவையும் ப்ளே பண்ணிருக்கான். நான் அதுல மாட்டிக்கணும்னு அக்ஷய் மேகாவை வற்புறுத்துறான். அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான்னு நான் நினைக்கணும். அவளை காப்பாத்துறதுக்கு நான் இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா மேகா அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் நான் சொன்னதா பொய்ன்னு சொல்லிருக்கா. எல்லாமே அவங்க பிளானிங் தான். என்ன கேவலப்படுத்த, என்ன தப்பா காட்டுறதுக்கு இப்படி பண்ணிருக்காங்க. அக்ஷயும் அந்த பொண்ணு மேகாவும் ஏற்கனவே ஒன்னாதான் இருந்திருக்காங்க. இப்ப அவங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல ஒன்னாதான் இருக்காங்க. ரைட் நவ. ஷட் அப், ஜஸ்ட் ஷட் அப். என்ன ஆச்சு உனக்கு பிரீதா? எல்லா தடவையும் அக்ஷய பத்தி தப்பா தான் பேசிட்டு இருக்க. வாய்? இல்ல கரீனா ஆண்டி, நான் ஒன்னும் பிளேம்லாம் பண்ணல. எல்லாருக்குமே தெரியணும்ல, அது கிருத்திகா என்னோட தங்கச்சி மாதிரி. நான் அவளோட வாழ்க்கையை காப்பாத்ததான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அக்ஷய கல்யாணம் பண்ணி இவளோட வாழ்க்கை அழிய கூடாதுன்னு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் கூட வாங்கல. எனஃப், ரொம்ப பேசுற நீ. கிருத்திகா, அண்ணி ஷர்லின் வாங்க வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு கிருத்திகாவுக்கு கல்யாணம். வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட டைம் கிடையாது. என்கிட்ட இருக்கு. என்கிட்ட பிரீதா அன்னைக்கு கொடுக்கறதுக்கு 1 hour டைம் இருக்கு. என்ன கிருத்திகா, என்ன ஆச்சு உனக்கு? நீ இந்த பிரீதா சொல்றத நம்புறியா? அம்மா, எனக்கு அக்ஷய் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அண்ணி இப்ப என்ன நம்பிக்கையோட அக்ஷய பத்தி பேசினாங்களோ, இப்ப எனக்கும் டவுட் வந்துருச்சுமா. அம்மா, நீங்களே யோசிங்க. கல்யாண வாழ்க்கைக்காக எடுக்கப்படுற டிசிஷன், அதுல நம்பிக்கை இருக்கணும். எனக்கு அக்ஷய் மேல டவுட் இருந்தா, என்னோட நம்பிக்கை தப்புன்னா, அது எல்லாத்தையும் அண்ணியால கிளியர் பண்ண முடியும்னா நாம போய் பார்க்கலாமே. அதுல என்ன பிரச்சனை? கிருத்திகா, நீ என்ன நினைக்கிற? பிரீதா அக்ஷய் மேல பழி போடுறால, அது சரியா இருக்கும்னு நினைக்கிறியா? இதான் உன் ஆசையா? இல்ல, இது என்னோட ஆசை இல்ல. பிரீதா நீ இப்ப அக்ஷய பத்தி என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ, அது உண்மை இல்லைன்னு இப்ப நிரூபிக்கப்படணும். அம்மா, எனக்கு பிரீதாவை பத்தியும் தெரியும், ஸ்ருதியை பத்தியும் தெரியும். பிரீதா நீ எனக்கு அண்ணி மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட், என்னோட அக்கா மாதிரி. என் மேல இவங்களுக்கு அக்கறை இருக்கு, பாசம் இருக்கு. அதனால எதுவும் தப்பா யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் அம்மா, அன்னைக்கு பார்ட்டியில ஒண்ணு நடந்துச்சுல்ல, அது ஒரு தப்பான விஷயம். ஸ்ருதி யாருக்கிட்டையும் எப்பவுமே அப்படி நடந்துக்க மாட்டான். அவ பார்க்கவே போல்டா இருப்பா, போல்டாவே பேசுவான். இட்ஸ் ஜஸ்ட் a normal thing. இதுல ஒரு நார்மலான விஷயம். ஆனா அக்ஷய் அவளோட நேச்சரை மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டாருமா. சோ அதனாலதான் இவ்ளோ பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. ஆனா நான் ஒண்ணு சொல்லவா, அன்னைக்கு பார்ட்டியில என்ன நடந்துச்சோ, அதனால ஸ்ருதி மேல எனக்கு 1% கூட கோபம் இல்ல. ஆனா அக்ஷய், எனக்கு அக்ஷய் மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் தடுமாறுச்சு. அதனாலதான் சொல்றேன், அண்ணி இவ்ளோ ஷியோரா சொல்றாங்கன்னா ஒரு தடவையாவது போய் நம்ம பார்க்கலாமா? எனக்காகமா? அப்படி போய் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? கிருத்திகா, என்ன ஆச்சு உனக்கு? டைரக்டா இல்லனாலும் இன்டைரக்டா நீ அக்ஷய சந்தேகப்படுற. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இந்த பிரீதா சொல்றத நம்பி உன் லைஃப்ல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. அம்மா, இப்ப நீங்களே சொல்லுங்க. நான் அக்ஷய ரொம்ப நேசிக்கிறேன். ஆனா இப்ப அவர் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு தடு மாறிடுச்சு. என்னால அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒரு கல்யாணத்துல நம்பிக்கை ரொம்பவே முக்கியம். அதோட இந்த டவுட்ல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. பண்ணிக்கவே முடியாது. I don't believe this. I just can't believe this. நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறியா? பிரீதா என்ன சொல்றா கேட்டியா? என்னோட மகன் எப்படி பேசுறா பாரு. உன்னோட சந்தேகத்தால அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறா. என்ன கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு தடவை நம்ம பிரீதா சொல்றத கேட்கலான்னு தோணுது. அவ 1 மணி நேரம் டைம் தானே கேக்குறா. நம்ம அவ கூட போலாமே. அவ கூட போனதுக்கு அப்புறம் யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சிரும். அக்ஷய் நல்ல பையனா இல்லையாங்கிற உண்மை தெரிஞ்சிரும்ல. எல்லா உண்மையும் வெளியில வந்துரும்க்கா. ப்ளீஸ் ஒரு தடவை நம்ம போலாமேக்கா. As usual அண்ணி, உங்களுக்கு தான் உங்க பிரீதா மேல ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருக்கு. சரி, நீங்க சொல்றதால வர. கிருத்திகா சொன்னதாலையும் பிரீதா சொன்னதாலையும் கண்டிப்பா போயிருக்க மாட்டேன். ஆனா நீங்க சொல்றீங்கல்ல, ஃபைன். ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்.
ஒருவேளை பிரீதா சொன்னது உண்மையா இல்லாம இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா ப்ளீஸ் என் கூட வாங்கல. ஃபைன். அதுக்கப்புறம் நான் தான் உனக்கு தண்டனை கொடுப்பேன். ஃபேமிலியை சேர்ந்த எந்த மெம்பரும் நமக்கு நடுவுல வரக்கூடாதா? இஸ் தட் கிளியர்? சரி, நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா ப்ளீஸ் இப்ப வாங்க, இல்லனா அவங்க அந்த ஹோட்டல்ல இருந்து போயிருவாங்க. நம்மளால அவங்கள பிடிக்க முடியாது.